தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி. தேவ சித்தம் உங்கள் செழிப்பு. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மனிதர்கள் பணம், செல்வாக்கு, சக்தி உடையவர்களாய் இருந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம். ஆசீர்வாதம் என்பது தேவனிடமிருந்து வருவதாகும். தேவன் மட்டுமே அதனை தர முடியும். அவருடைய பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனின் பரிபூரண சித்தமாய் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த போது அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்பதே. ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வரும் ஈவாகும். அதனோடு துக்கமோ வியாகுலமோ வருவதில்லை. எக்காரணத்தை முன்னிட்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வறுமையின் சாபத்திலோ பில்லி சூனிய கட்டுகளினாலோ வேறெந்த பிடியிலும் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து நாம் செல்வந்தர்களாக இருக்கும்படிக்கு அதற்கான விலை கிரயமாக தாமே தரித்திரரானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வந்தர்களாக மாறுகிறோம். நம்முடைய எல்லா கடன்களுக்காகவும் அவர் சிலுவையில் கிரயம் செலுத்திவிட்டார். எல்லா சாபத்திற்காகவும் அவர் பிராயச்சித்தம் செய்துவிட்டார். நீங்கள் விடுதலை அடைவது இன்று சாத்தியமாகிவிட்டது. பண கஷ்டத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களின் விசுவாச கரத்தை நீட்டி கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கே உரித்தான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் கட்டவிழ்க்கக்கூடிய இரு காரியங்கள் என்னவென்றால், கிறிஸ்துவின் உடன்படிக்கை மரணத்தின் மீது கொள்ளும் விசுவாசத்திலும், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கீழ்ப்படுதலோடு கொடுப்பதிலும் உண்மையாய் இருப்பதுதான். விசுவாசம் செழிப்பின் அடித்தளமாய் இருக்கிறது. கொடுத்தல் அறுவடையை பெற்றுக்கொள்ள உங்கள் விதையை விதைக்க செய்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதன் காரணம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.